அரிசி மாவு அடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வறுத்த அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். அதுக்கு அடுத்தது நம்ம இதில் தேங்காவை துருவி அதையும் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அவ்வளோ நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வைங்க. அது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு எடுங்க. அதுக்கு அடுத்தது இதை நம்ம தட்டி தவாவில் போட்டு சுட போகிறோம். இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. தட்டை நீங்கள் தலைகீழ கவுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணி போட்டுட்டு நல்ல பெரிய சைஸில் மாவு எடுத்து கையிலேயே தட்டி நம்ம தவாவில் நெய் விட்டு சுட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ் நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எப்பயுமே இட்லி தோசை நமக்கு போர் அடிச்சிருக்கும். இது மாதிரி 2 வாட்டி நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு சுட்டுடுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் சுடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு டேஸ்டியான அரிசி மாவு அடை ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.